பிரகாஷ், இங்கு காலையில் கூடிய கூட்டத்தை விட மாலையில் கூடிய கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே இது 5வது நாள் போராட்டம். இந்த 5வது நாள் போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடந்து வருகிறது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் நேற்று மாலையும் அதே போல, அதாவது காலையில் ஆயிரக்கணக்கில் 40,000 என இருந்த கூட்டம் மாலையானதும் லட்சத்தை தொடுமாவதற்கு இந்த திடல் என்பது, அதாவது நான் இருக்கக்கூடிய மதுரை தமுக்க மைதான திடல் சாலை என்பது கோரிப்பாளையம் தல்லாகுளம் என அது வரைக்கும் நீண்டு கிடக்கிறது. அது முழுக்க மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பரவியிருக்கும் இவர்கள் அனைவருமே தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அறிவிப்பு குறித்து பெரும்பான்மையான மக்களிடம் கேட்கும் பொழுது அனைவரும் சொல்வது என்பது நிரந்தர தீர்வு வேண்டும், நிரந்தர தீர்வு இருந்தால் மட்டுமே நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிடுவோம். இந்த தற்கால அவசர சட்டம் என்பது கண்டிப்பாக அது எங்களுக்கு சரியான தீர்வாகாது. பொங்கலுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு இருந்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் முன்னெழுந்த பிறகு, தன்னெழுச்சியாக மாறிய பிறகு தற்பொழுது வரக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது கண்டிப்பாக எங்களுக்கு அது போதுமானதாக இருக்காது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே பொங்கல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்பது நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அது நிரந்தர தீர்வாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதை முன்னெடுத்தையே தற்பொழுதும் போராட்டம் தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது நாம் இருக்கக்கூடிய மதுரை தமுக்க மைதானத்தில் கடந்த 10 நிமிடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து ஒரு 15 நிமிடங்களுக்கு மழை பெய்தது. அதுவும் அடைமழை பெய்தது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெய்த மழையை மக்கள் அந்த ஏற்கனவே எந்த தார்பாயை பிரித்து உட்கார்ந்திருந்தார்களோ அதனை மேலே கொடையாக பிடித்து அனைவருமே நின்றிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு தமிழ்குடி மக்களாக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இவர்கள் அனைவருமே தனித்தனி ஆட்கள், ஆனால் இங்கு கூடியதில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே குடும்பமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஒரு குடையின் அனைவருமே ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். அந்த மழை விட்டதும் ஒட்டுமொத்தமாக மீண்டும் சுத்தப்படுத்தி விட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு 10 நிமிடங்களுக்குள் மீண்டும் அந்த போராட்டம் அதே சூட்டோடு, அதாவது எந்த அளவிற்கு அந்த புத்துணர்ச்சியோடு தொடங்கினார்களோ அதே உற்சாகத்தோடு தொடங்கியதை பார்க்க முடிந்தது. ஏதோ ஒரு இயக்கியத்தை போல, அதாவது ஒரு கணினி இயக்கியதை போல உடனடியாக அந்த நடந்து முடிந்த நிகழ்வு என்பது அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அந்த போராட்டத்தின் வேகம் என்பது சற்றும் குறையாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேகம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு போவதை அனைவருமே பார்க்க முடிந்தது. அந்த உற்சாகமான கரகோஷம் என்பதும் பெரிய கடலாலை போல தொடர்ச்சியாக தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. அருகில் இருந்து கூட பேச முடியாத சூழ்நிலையில் அதிலிருந்து தள்ளி வந்துதான் நாம் இந்த செய்தியை பகிர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டமும் அந்த கோஷங்களும் மிகப்பெரிய அளவில் அங்கு பார்க்க முடிகிறது. இது மாலை ஆனாலும் காலை ஆனாலும் ஒரே மாதிரியான கோஷம், ஒரே மாதிரியான உற்சாகம் என்பது இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வலுவாகத்தான் பார்க்க முடிகிறது. வெங்கட பிரகாஷ், மழையும் பொருட்படுத்தவில்லை, அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த இரவு நேரம் அடிக்கக்கூடிய பணியும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஒற்றை நோக்கம், ஒற்றை கோரிக்கை, அதனை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் என்று இளைஞர்கள் தன்னெழுச்சியாக தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். வெங்கட பிரகாஷ்.